சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் ரோகிணி மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணா, ரோகிணி மட்டும் இல்லைன்னா நான் வெளியவே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் விஜயாவுக்கு பயங்கர கோவம் வருது. இன்னொரு முறை ரோகிணியோட பெருமை இங்க பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். அவ பிளான் பண்ணிதான் உன்னை உள்ள வச்சிருக்கா. அது கூட தெரியாத மரமண்ட மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமாவும் நியாயமாவும் பேசுறாங்க. இத கேட்ட முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே முத்து சொல்றாங்க, பரவாயில்லையே, இந்த அளவுக்கு அம்மா ரொம்பவே நல்லா பேசுறாங்க. இத நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு. அம்மா, நிஜமாவே நீங்க தான் இந்த முறை ரொம்பவே நியாயமா பேசிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இங்க பாருடா மனோஜ், ஒரு முறைக்கு 100 முறை சொல்லிட்டேன். இங்க பாரு உங்க ரெண்டு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, நான் கூட ஆன்ட்டி மனோஜை காப்பாத்தினதுக்காக மனோஜ்க்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நீ போயிட்டு ரோகிணியை கூட்டிட்டு வந்தா சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆன்ட்டியோட ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப உடனே இங்க பாருடா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவ ஒண்ணும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. உனக்கு அவளாவே கேஸ் கொடுத்து அவளாவே கேஸ வாபஸ் வாங்கியிருக்கா. அதை முதல்ல புரிஞ்சுக்கூட மனோஜ். இங்க பார், இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பொறுமையா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கும்னு சொல்லி முத்துல இருந்து எல்லாருமே வான் பண்ணிட்டு போறாங்க. இப்ப நம்ம மீனா உள்ள வராங்க. உடனே முத்து என்ன மீனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, ரோகிணிக்கு பின்னாடி எனக்கு என்னவோ சிந்தாமணியோட சதி இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அந்த பைனான்சியரும் சிந்தாமணியும் ரொம்ப க்ளோஸ். இப்ப ரோகிணி கேஸ உடனே வாபஸ் வாங்குறான்னா அப்ப சிந்தாமணி கூட இவளுடைய கூட்டு இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கும் மீனா. கண்டிப்பா சிந்தாமணி கூட சேர்ந்துதான் ரோகிணி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கூட்டாதான் இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஃபைல் என்ன பண்ண போற? சிந்தாமணிக்கு எதிராக உன்கிட்ட இருக்குல்ல ஆதாரம், அதை என்ன பண்ண போறேன்றாங்க. ஏங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு பண்ண போறேன். ஆனா நான் கேஸ கொடுக்க மாட்டேன். ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறேன். அதை செஞ்சுட்டு உங்ககிட்ட நான் சொல்லட்டுமான்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. சரி மீனா, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யுன்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம சின்னமணிய காட்டுறாங்க. சின்னமணி வேற ஒருத்தர்கிட்ட, இங்க பாரு, நீ அழுது நாடகம் எல்லாம் போட்டா மட்டும் உன்னுடைய நகை என்ன கொடுத்துட போறேனா? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துட்டு எப்ப கொடுக்கறியோ அப்பதான் உனக்கு நான் நகையை கொடுப்பேன். இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யடாவிடியா சின்னமணி பேசிட்டு இருக்கிறது தூரத்துல இருந்து மீனா கேக்குறாங்க. ஏய், எதுக்காக இங்க வந்திருக்க? ஆமா, நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சிந்தாமணி. இந்த அக்கா கிட்ட 3 லட்சம் ரூபாய் வட்டி மட்டுமே வாங்கியிருக்க. அவங்க வாங்கினது 1 லட்சம் ரூபாய். அது இன்னொரு அக்கா கிட்ட 50,000 தான் அவங்க வாங்கியிருக்காங்க உன்கிட்ட பணமா. அதுக்கு நீ 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்க. அதுக்கு வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு இப்ப வரைக்கும் கொடுக்காத நீ ஆட்டம் காட்டிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இங்க பார், பணம் அவங்க தேவைக்கு வாங்கினாங்க. பின்ன வட்டி வாங்காத பணம் கொடுக்க முடியுமா? நீ கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வட்டி வாங்கலாம், அதுக்காக இப்படி வாயை வைத்து அடிச்சு வட்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன சும்மா ஓவரா பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா தேவையில்லாமலாம் என்கிட்ட நீ பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சின்னமணி கோவப்படுறாங்க. இவங்க வீட்டு பத்திரம் எல்லாமே இந்த நிமிஷம் நீ எடுத்துட்டு கொடுக்கலன்னா இங்க பத்தியா உன் மேல உனக்கு எதிரா கேஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுப்பேன்றாங்க. இந்த மாதிரி 1008 பேப்பர் என் குப்பை தொட்டில இருக்கு. அந்த மாதிரிதான் இதுவும் உன்னோட ஒன்னா இருக்க போகுது. எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிந்தாமணி, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இது கிடையாது. நான் கண்டிப்பா சொன்னதை நடத்தி காட்டுவேன். இப்ப நீயா அவங்க எல்லாருக்கும் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு கொடுக்குறியா? இல்ல நேரா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணா அப்புறம் வட்டி பணத்தை எண்ண முடியாது. நீ ஜெயில் கம்பியை தான் எண்ணணும். எப்படி வசதின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே உடனே சிந்தாமணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சிந்தாமணி நேரா அவங்க அடியாட்கள் கிட்ட போயிட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு கொடுடான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. பத்திரத்தை எடுத்துட்டு எல்லாரும் முகத்திலையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அத மரியாதைய கையில கொடுக்க மாட்டியா? உங்களுக்கெல்லாம் இந்த மரியாதை போடுன்றாங்க. சிந்தாமணி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இதுக்கு மேல நீ ஏதாவது ஒண்ணு பண்ணேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு மீனா அங்க இருந்து போறாங்க. ஏய் மீனான்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடுறாங்க. உடனே சின்னமணி கிட்ட மீனை இந்த சின்னமணி யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம நீ விளையாடிட்ட. உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு சரியான தண்டனை கொடுக்க போறேன்.
இதை தானே நீ சொல்ல போற, அதை நானே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மீனா கிண்டல் பண்ணிட்டு போனதும் சிந்தாமணி ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா மனோஜை வந்து காட்டுறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப வந்து மனோஜோட ஃப்ரெண்ட் வந்து என்னடா எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் மட்டும் ஜெயில தான் இருந்திருப்பேன். ஒருவேளை எனக்கு ரோகிணி மட்டும் உதவி பண்ணலைன்னா நான் கண்டிப்பா ஜெயில தான் இருந்திருப்பேன் நல்லா சொல்றாங்க. உடனே ஜீவா வந்து மனோஜ் கிட்ட பாஸ் நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன்ல, ரோகிணி மேடம் உங்களை ரொம்பவே உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. அவங்க உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா நீங்க நல்ல லெவலுக்கு போவீங்கன்னு பேசினதும் உடனே நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு வந்து ஏமா அப்படி சொல்றியே, அப்ப ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் பத்தி அதை பத்தி கவலைப்படக்கூடாதான்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு ரோகிணி வராங்க. உடனே இங்க பாரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேச 1008 விஷயம் இருக்கும், நமக்கு எதுக்கு வா போகலான்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டும் ஜீவா 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. வா ரோகிணி வந்து உட்காருன்னு சொல்றாங்க. மனோஜ் உனக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தான்னு சொல்லிட்டு விபூதி வந்து நம்ம மனோஜ்க்கு வச்சு விடுறாங்க. ஆன்ட்டி கண்டிப்பா என் மேல இருக்கிற கோபம் எல்லாமே போயிருக்கும். ஏன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுத்து யார்கிட்டலாம் போய் கையேந்த கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கையேந்தி உனக்காக பணம் எடுத்துட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அவங்க என்னை மன்னிச்சிருப்பாங்க தானே, நான் எப்ப வீட்டுக்கு வரட்டும் மனோஜ்னு சொல்லிட்டு கேட்க உடனே மனோஜ் வந்து திரு திருன்னு முடிக்கிறாங்க. என்ன மனோஜ் அமைதியாவே இருக்க, நான் எப்ப வரட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்க அம்மா இப்ப வரைக்கும் உன் மேல இருக்க கோபம் போகல. அம்மா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, நீ பணம் கொடுத்து உதவி பண்ணதுக்கு நன்றி சொல்லு, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடு, ஆனா அவ கூட நீ சேர்ந்து வாழணுன்ற எண்ணத்தை ஒட்டு மொத்தமா மறந்துடுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க ரோகிணின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. இது கேட்ட ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது. ஆன்ட்டி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன்னு தெரியுமா, ஆனா ஆன்ட்டி தான் புரிஞ்சுக்கல, ஆனா நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து எனக்காக நீ ரிஸ்க் எடுத்து பண்ண, அது எல்லாமே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனா முத்து என்ன சொன்னான்னு தெரியுமா, உன் அம்மா இப்பதாண்டா தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கரெக்டா பேசிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. முத்து மீனா 2 பேருமே நம்ம பிரியணும்னு நினைக்கிறவங்க. அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஆன்ட்டி பேசுனதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. மனோஜ் நான் இப்ப வரைக்கும் உன் மேல உயிரா இருக்கேன். நீ நானும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக நீ என்னனாலும் பண்ணுவியா சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி வந்து மனோஜோட கையை பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே மனோஜ் வந்து அமைதியாவே சைலண்டாவே இருக்காங்க. உடனே ரோகிணி என்ன மனோஜ் சைலண்டாவே இருக்க, நீ வந்து என் பொண்டாட்டி என் வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னா யாருமே அதுக்கு எதிராகவும் எதுவுமே பேச மாட்டாங்க. நான் வந்துடுறேன் மனோஜ் உன் கூட வந்துடட்டுமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. இதுக்கு மனோஜ் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. நான் வந்து என் அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது ரோகிணி, இப்ப கூட சொல்றேன், நான் வந்து உன்னை மேல உயிரா தான் இருக்கேன். நீ என்னுடைய லைஃபா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முதலால நீ வந்து ஓடி வந்து நிக்கிற, அது எல்லாமே புரியுது. ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினது முட்டாள்தனமா என்ன நினைச்சிட்டு தானே இப்படி பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. மனோஜ் உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்றது, என்னுடைய சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோன்னு நான் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேனே, அப்ப கூட நீ கேட்க மாட்டியான்னு சொல்லி ரோகிணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. என் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு. எனக்கு இன்னும் 10 நாள் டைம் கொடு, நீ கொடுத்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நான் உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி இப்போ மனோஜ் வந்து ரோகிணி போட்ட பிளானுக்கு மேல போயிட்டு ஒரு பிளான் போட்டு சொல்லிடுறாங்க. இதுதான் உன் முடிவா மனோஜ், ஆமா இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. உடனே ரோகிணி மனோஜ் மனசு மாறி இருப்பாங்க. கண்டிப்பா மனோஜ் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில வந்தா கடைசியில மனோஜ் இப்படி பண்ணிட்டானே, இந்த விஜயா இருக்கிற வரைக்கும் மனோஜ் என் கூட வந்து சேர்ந்து வாழவே மாட்டாரு போலன்னு சொல்லி ரோகிணியும் கோவமாவும் வருத்தமாவும் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம முத்து மீனா 2 பேரும் அப்பா வக்கீல் கிட்ட போயிட்டு வீட்டோட டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வரலான்னு இருக்கேன், நான் போயிட்டு வரட்டுப்பா சொல்லிட்டு கேக்குறாங்க. வீட்டோட டாக்குமெண்ட் தான் அந்த ஃபைனான்சியர் வச்சுட்டு இருக்காங்களே, அப்ப என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, அந்த விஷயத்த பத்தி நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே லாயரை பார்க்க போறாங்க. அங்க கிருஷ்ணவேணி லாயர் தான் இருக்காங்க. கிருஷ்ணவேணி லாயர் வந்து என்னப்பா முத்து, நீங்க எல்லா விதத்துலயுமே ரொம்பவே கிளவரா இருப்பீங்க, இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம் என்ன இதுல என்ன சிக்கல் இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல, அப்பா கண் கலங்கி நின்றாரு, வேற வழி இல்லாம நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோன்றாங்க. 3 மாசம் வந்து டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 மாசத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் மிச்சமாச்சுன்னா கூட அந்த வீடு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைனான்சியரோட கைக்கு போயிடும். அந்த மாதிரி தான் இதுல போட்டிருக்கு. நீங்க பணத்தை எவ்வளவு குயிக்கா ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ
அவ்வளோ குயிக்கா ரெடி பண்ணி கொடுத்தாதான் இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் இதுல இருக்கிற விஷயம்னு சொல்லி ரொம்பவே தெளிவா லாயர் வந்து சொல்றாங்க. இத கேட்டதும் உடனே நம்ம முத்துக்கு பயங்கர ஃபீல் ஆகுது. மீனா, என்ன பண்ணியாவது நம்ம பணத்தை கொடுத்துடணும். கவலைப்படாதீங்க, நம்ம இருக்கோம்ல, கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணி குடுத்துறலாம். நீங்க எத நினைச்சும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வராங்க. உடனே மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். எதுவா இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. நானும் அதுதான் மீனா நினைச்சிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாத அப்பா கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. இப்போ உடனே நம்ம அண்ணாமலை வந்து முத்து, மீனான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும், லாயர் என்ன சொன்னாங்க? நீங்க பொய் சொல்லாதீங்க. என் மனசு கஷ்டப்படும், நல்லா யோசிக்காதீங்க. ஆல்ரெடி என் மனசு நொந்து நூலா போய் தான் இருக்கு. லாயர் என்ன சொன்னாங்களோ அதை மறைக்காம நீங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம என்ன நடந்ததுன்ற விஷயத்த எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து, அப்பா, உண்மையை உன்கிட்ட மறைக்க விரும்பல. ஆனா உண்மையை சொல்றதை தவிர வேற வழியும் இல்ல. லாயர் என்ன சொன்னாங்கன்னா, பணம் கட்டலனா அவங்க கைக்கு வீடு தன்னாலவே அவங்க பேருக்கு மாறிடும். அந்த மாதிரிதான் இந்த பத்திரத்துல போட்டிருக்காங்களாம். என்ன சொல்ற முத்து? அப்படின்னா கையெழுத்து நம்ம போடலைன்னா கூட, பணம் கட்டலைன்னா கூட இந்த வீடு நம்ம கையை விட்டு அவங்க கைக்கு போயிடுமா? அவ்வளோதானா? அப்ப இந்த வீடு நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி அண்ணாமலை மனசொடிஞ்சு போறாங்க. உடனே விஜயா என்னங்கன்னு சொல்றாங்க. முகத்துல முழிக்காத, உன் மேல எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை சாகடிச்சிடுவேன்னு சொல்லி அண்ணாமலை ஃபீல் பண்ண உடனே மீனை வந்து, ஏன் மாமா மனசை தளர விட்டுறீங்க? எங்களுடைய நம்பிக்கையே நீங்க தான் மாமா. நீங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்தா இதை விட 100 மடங்கு பிரச்சனையை கூட நாங்க வந்து சரி பண்ணிடுவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா மாமா? இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காதீங்க. எங்களால இப்ப வரைக்கும் பாதி பணத்தை அடைக்க முடிஞ்சது. இன்னும் இருக்க கொஞ்சம் பணத்தை எங்களால அடைக்க முடியாதா? இன்னும் 3 மாசத்துக்கு அவ்வளோ டைம் இருக்கு மாமா. அதுக்குள்ள எங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை நாங்க அடைச்சிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து, கடன் வாங்கினது யாரோ, கடனை அடைக்கிறதுக்கு போராடுறது யாரோ, இது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை ஃபீல் பண்ண, நம்ம இந்த வீட்டை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக உழைக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேல இதை பத்தி பேச எதுவும் இல்லை, விட்டுடுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அண்ணாமலையும் கிட்ட வந்து முத்து வந்து மீனா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடை யார்கிட்டயும் போக விடாம இந்த வீடை நம்ம கூடவே நம்ம கையில இருக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்து ஆறுதல் சொல்றாங்க. இப்ப நம்ம அண்ணாமலை நேரா மனோஜ் கிட்ட போயிட்டு, இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இப்பவே இந்த நிமிஷமே கையெழுத்து போடுடான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து எதுவுமே பேசாம அமைதியா விஜயாவோட முகத்தவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப விஜயா என்ன சொல்ல போறாங்க? மனோஜுக்கும் இந்த வீட்டுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்ல மனோஜை விட்டுட்டு இவங்க 2 பேருக்கும் பங்கு கொடுங்க, ஆனா வீடு மட்டும் கை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி விஜயா முடிவு எடுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.